மக்களே இந்த வீடியோ மட்டும் நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சீங்கன்னா அட பைத்தியக்காரனுங்களா இப்படிதான் மைசூர் பாக்கு பண்றீங்களா? இனிமே மைசூர் பாக்குங்கிறத என் வாழ்க்கையில வாங்கி சாப்பிடவே மாட்டேன்டா அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற ப்ராசஸிங் அப்படிதான் இருக்குது. நீங்களே வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் மக்களே. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்ல. நீங்க யாருமே லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க ஒரே சப்ஸ்கிரைப் ஒரே லைக் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பூச்சி பிடிச்ச கடல மாவு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொட்டி விட்டு மேல பாத்தீங்கன்னா நெய்யை ஊத்துறாங்க. வாசமா போயிடும், அந்த பூச்சி வாசம் அடிக்காது அப்படிங்கிறதுக்காக. கிட்டத வந்து க்ளோஸ் அப்ல போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத போயிட்டு ஜூம் பண்ண போன மக்களே, பூச்சி வாசம் அப்படி சும்மா ஆளையே தூக்குது. ஆனா பாத்தீங்கன்னா செம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த மாவை பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ல போட்டு நல்லா வந்து கட்டியா இருக்கிறத பாத்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணியா பாத்தீங்கன்னா அரைச்சு எடுத்துக்கிறாங்க. சோ அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய பாக்ஸ்ல வந்து உள்ளார ஊத்துறாங்க மக்களே. நல்லா ஊத்தி விட்டு மேல முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து தப்பா சொல்லக்கூடாது. போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதை பாத்தீங்கன்னா எடுத்து கவுக்குறாங்க. சும்மா அச்சு அப்படியே அருமையா இருக்குது. ஸ்கேலை வச்சு அளவு எடுத்து அப்படியே சும்மா சின்ன சின்னதா கட் பண்றாங்க மக்களே. சும்மா பார்க்கவே நல்லா தான் இருக்குது, சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்குது, நெய் கேக் மாதிரி இருக்குது. ஆனா இவங்க பண்ற ப்ராசஸிங் தான் கொஞ்சம் குற்றமா இருக்குது. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.